ஹலோ கேண்டிடேட்ஸ். ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன் திங்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அகெயின் அனெக்சர்ஸ்லாம் எங்கேன்னு கேட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன், அதாவது 2023 இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா டிஎன்எம்ஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா அனெக்சர்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த அனெக்சர் நீங்கள் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கோ அந்த அனெக்சர் நீங்கள் பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து எந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி நீங்கள் சைன் வாங்கணுமோ நீங்கள் அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியை சைன் வாங்கிட்டு அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில அனெக்சஸ்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க ரிகார்டிங் இந்த பிஎஸ்டிஎம், ஸோ டிசபிலிட்டி, சர்வீஸ்மேன், அது மாதிரி நிறைய போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஒரு சில டிக்ளரேஷன்லாம் நீங்கள் முன்னாடி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லா அனெக்சஸுமே பார்க்கலாம். அண்ட் அகெயின் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் எம்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்டர்டேக்கிங் பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். ஏ பாருங்கள் அண்டர்டேக்கிங், பி வந்து டிக்ளரேஷன் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஈவெண்ட் ஆஃப் செலெக்ஷன் த கேண்டிடேட் ஷல் பி வில்லிங் டு சர்வ் இன் கவர்மெண்ட் இன் எனி மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகினா இந்த ஸ்டேட் தமிழ்நாட்டில் இருக்க எந்த எனி கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதா நீங்கள் ஓகே சொல்கிறீங்கன்னு அர்த்தம். Successful candidate shall join duty within the time granted by the appointing authority and shall not claim extension of joining time citing that he is undergoing higher study and reason. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸ் கீழே நீங்கள் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் இந்த அண்டர்டேக்கிங் திங்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அண்டர்டேக்கிங் பை த கேண்டிடேட். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு கொடுக்கணும். இதுதான் அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கீழே உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் போட்டு நீங்கள் இதை சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் அந்த 12 பாயிண்ட்ஸும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹியர்பை டிக்ளேர் தட் ஆல் த பர்டிகுலர்ஸ் ஃபர்னிஷ் இந்த அப்ளிகேஷன் ஆர் ட்ரூ. நான் எல்லாம் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இதில் உண்மையானதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இந்த ஈவெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபவுண்ட் ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் ஆர் ineligibility being directed before or after selection action will be taken. ஸோ நான் கொடுத்துருக்க ஏதோ நீங்கள் கொடுத்துருக்கிறதுல வந்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் இன்கரெக்ட் இல்லை ineligibility இருக்குன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுக்குறது எங்கள் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு I hereby declare I will not be a party to any kind of canvassing on my behalf. So I further declare that I fulfill all the eligibility conditions prescribed. ஸோ டிக்ளரேஷன் நீங்கள் இது எழுதி கொடுக்குறது. அதனால தான் உங்களுக்கு இந்த 12 பாயிண்ட்ஸு இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் கேட்டுட்ருக்க டிக்ளரேஷன் பை கேண்டிடேட் அண்ட் அண்டர்டேக்கிங் பை த கேண்டிடேட். ஸோ இந்த ஃபார்மேட் இதுதான் உங்களுக்கு எம்ஆர்பி வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் இதை போய்ட்டு அந்த 2023 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் ஸோ அனெக்ஷர், வேறு என்ன அனெக்ஷர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அனெக்சர் ஃபைலு. ஓகேங்களா? என்ஓசி இதுதான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டை தான் என்ஓசி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இது எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேம் ஃபார்மேட் எடுத்துகிட்டு போனாலே போதும். நெக்ஸ்ட் இந்த ஃபிசிக்கலி டிசேபிள்டு அதுக்கான அனெக்சர் 7A சர்டிஃபிகேட் ஆஃப் லோகோ மோட்டர் டிசேபிலிட்டி அனெக்சர் 7B அனெக்சர் 8 அனெக்சர் 9 ஸோ டெஸ்டிடியூட் வீடியோக்கான சர்டிஃபிகேட் அனெக்சர் 9. 10 பார்த்தீங்கன்னா பிஎஸ் டீமுக்கான சர்டிஃபிகேட். ஸோ சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடின் இன் தமிழ் மீடியம். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இதுதான் பார்த்தீங்கன்னா கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அனெக்சர் 11. ஸோ அனெக்சர் 11 பார்த்தீங்கன்னா கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட். ரைட்? இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க அனெக்சர்ஸ் எல்லாமே. ஓகே? ஸோ தீஸ் ஆர் த அனெக்சர்ஸ் given for you. ஸோ அந்த வெப்சைட்டில் இருக்குது. நீங்களே போய் டவுன்லோட் பண்ணி இதை பார்க்கலாம். இதே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டை தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த அனெக்சர்ஸ் எல்லாமே. ரைட்? தேங்க்யூ.